இவன் தான் அங்குஷ். அங்குஷோட அம்மாவும் அப்பாவும் இறந்ததுனால அவனோட சித்தியும் சித்தப்பாவும் அங்குஷ பாத்துக்கிறதுக்காக வந்தாங்க. சித்தி பார்வதி அங்குஷ ரொம்பவே கொடுமைப்படுத்துவாங்க. சித்தப்பா குமார் இதை எதையுமே கண்டுக்க மாட்டாரு. இவங்க 2 பேரும் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அங்குஷ பாத்துக்கிறதுக்கே வந்தாங்க. ஒரு நாள், சித்தி, நேத்து எனக்கு செஞ்சு கொடுத்த சாப்பாடு ரொம்பவே சுவையா இருந்துச்சு. இன்னைக்கும் ஸ்கூலுக்கு எனக்கு அதே சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுங்க. நேத்து செஞ்சு கொடுத்த சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அங்குஷ்? அப்படின்னா நான் மத்த நாள் செய்யறது எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்றியா? ஐயோ சித்தி, அப்படியெல்லாம் இல்ல. நான் போதும் போதும் நிறுத்து அங்குஷ். கஷ்டப்பட்டு உனக்கு செஞ்சு கொடுக்கறேன்ல, என்ன சொல்லணும்? இன்னைக்கு ஒரு நாள் பட்டினியாவே ஸ்கூலுக்கு போ. அப்பதான் என்னோட அருமை புரியும். வேற வழி இல்லாம பட்டினியோடையே ஸ்கூலுக்கு போக தயாரானா. அப்போ பார்வதி அங்க ஓடி வந்தாங்க. என்ன பார்வதி அக்கா, அங்குஷ் எதையாவது மறந்து வச்சுட்டானா? அத குடுக்கறதுக்கு தான் வந்தீங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்குஷ் இனிமேல் ஆட்டோல வரமாட்டான். அவனை இறக்கி விட்டுட்டு நீ கிளம்புப்பா. அக்கா, மணி ஆயிருச்சே. லேட்டா போனா அங்குஷ் தான் ஸ்கூல்ல திட்டு வாங்குவான். நான் ஆட்டோலயே கொண்டு போய் விட்டுறேன். ஆமா சித்தி, லேட்டா போனா ஸ்கூல்ல பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் ஆட்டோலயே போயிடுறேன். அதெல்லாம் ஒன்னும் வேணாம் அங்குஷ், நீ இறங்கு. பாருப்பா, அங்குஷோட அம்மாவும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாங்க. அங்குஷுக்கும் அதே நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்றேன். ஆட்டோ இல்லனா அங்குஷ் வேற எதுலக்கா போவான்? அத நான் பாத்துக்கறேன், நீ கிளம்பு. சித்தி, இப்போ நான் எதுல தான் போறது? ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. பாரு அங்குஷ், இனிமே நீ ஸ்கூலுக்கு நடந்தே போயிட்டு நடந்தே வரணும், புரியுதா? என்ன நடந்து போகணுமா? அவ்வளோ தூரம் எப்படி சித்தி என்னால நடக்க முடியும்? ஆட்டோல போனாலே அரை மணி நேரம் ஆகுமே. அது மட்டும் இல்ல, லேட்டா போனா ஸ்கூல்ல என்ன திட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும் அங்குஷ். நாங்க உன் அம்மா அப்பா மாதிரி உன்னையும் இழக்க விரும்பல. அதனாலதான் உன்னை நடந்து போ சொல்றேன். இந்த சித்தியோட மனச நீ புரிஞ்சுக்கப்பா. சரிங்க சித்தி, நான் நடந்தே போறேன். இப்போதான் நீ நல்ல பையன். சரி, பார்த்து போயிட்டு வா என்ன? சரிங்க சித்தி. அதுக்கப்புறம் அங்குஷ் நடந்தே ஸ்கூலுக்கு போனான். இங்க வீட்ல குமார் பார்வதி கிட்ட இப்படி கேட்டாரு. என்ன பார்வதி, நீ உண்மையிலேயே அங்குஷ் மேல இருக்க பாசத்துல தான் ஆட்டோவை நிறுத்தினியா என்ன? நான் எதுக்கு அங்குஷ் மேல பாசம் வைக்க போறேன்? அவன் எனக்கு சொந்த பையனா என்ன? அப்புறம் எதுக்காக ஆட்டோவை நிறுத்தின? அதுக்கு வேற காரணம் இருக்கு. அங்குஷ் நடந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா லேட்டா போனதுக்காக ஸ்கூல்லயும் திட்டு வாங்குவான். நடந்து வந்தா வீட்டுக்கும் நேரம் கழிச்சுதான் வருவான். அப்புறம் எப்படி அவனால படிக்க முடியும்? படிக்காம போனதுக்கும் ஸ்கூல்ல திட்டு வாங்குவான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா அங்குஷே ஸ்கூலுக்கு போலன்னு நம்ம கிட்ட சொல்லிருவான். அதுக்கப்புறம் அவனை ஸ்கூல்ல இருந்து நிப்பாட்டியறலாம். இப்பவே நம்ம ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு சொன்னா அங்குஷ் போக மாட்டானே. இப்பவே அங்குஷ ஸ்கூலுக்கு போக விடாம நம்ம தடுக்கலாம்ல. அப்படி பண்ணா ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம சொத்துக்கு ஆசைப்படுறோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க அண்ணன் இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிருக்காரு. நம்மள பத்தி இந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா நம்மள அடிச்சு விரட்டிடுவாங்க. அங்குஷ் வாயாலேயே சொல்ல வச்சாதான் நமக்கு பிரச்சனை இருக்காது. எங்க அண்ணன் அங்குஷ் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சொத்து இப்போ நம்ம கிட்ட தான் இருக்கு. படிப்பை மட்டுமாவது அங்குஷ்க்கு கொடுக்கலாம்ல. அவன் படிக்காம இருக்கிற வரைக்கும் தான் சொத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அங்குஷ் மட்டும் படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டான்னு வைங்க, அவ்வளோதான். நாம மறுபடியும் நாம ஊருக்கு போய் கூலி வேலை பார்த்து தான் பொழப்ப நடத்த வேண்டியிருக்கோம். ஐயோ, அது மட்டும் வேணாம். நீ எதை வேணாலும் பண்ணு, நான் எதையும் கேட்க மாட்டேன். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப தூரம் நடந்து வந்த டயர்டுல அங்குஷ் ஒரு இடத்துல உக்காந்து நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ அங்க ஒரு எலும்புக்கூடு அங்குஷ கடந்து போச்சு. அந்த எலும்புக்கூட பார்த்து அங்குஷ் ரொம்ப பயந்து போயிட்டான். எலும்புக்கூடு நடந்து போகுது. கடவுளே, என்னை எப்படியாவது இது கிட்ட இருந்து காப்பாத்து. என்ன சொன்ன? கடவுளே காப்பாத்தா? அப்படின்னா நான் உன் கண்ணுக்கு தெரியறனா? ஆமா, நீ என் கண்ணுக்கு நல்லா தெரியற. டன் 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 டன். பல வருஷம் கழிச்சு இப்போதான் நான் ஒரு மனுஷன் கண்ணுக்கு தெரியறேன். ஜாலி ஜாலி. அங்குஷ், நீ ஒன்னும் பயப்படாதப்பா. நான் ஒன்னும் உன் சித்தி மாதிரி மோசமானவன் கிடையாது.
ஆமா, உனக்கு என் பேரெல்லாம் எப்படி தெரியும்? என்னோட மந்திர சக்தியால என் முன்னாடி யாரு நின்னாலும் அவங்கள பத்தி முழுசா எனக்கு தெரிஞ்சிரும். உன் சித்தி உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கல்ல, நீ கவலைப்படாத அங்குஷ். நான் நண்பனா உனக்கு துணையா இருக்கேன். உன் சித்தி கிட்ட இருந்து இனி நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ என்ன நண்பனா ஏத்துப்பியா? கண்டிப்பா ஃப்ரெண்ட். இனி நீயும் நானும் நண்பர்கள். அப்போ வா, நம்ம 2 பேரும் உன் வீட்டுக்கு போலாம். ஆனா என் சித்தி உன்னை பார்த்துட்டா என்ன பண்றது? கவலைப்படாத அங்குஷ், நான் உன்னை தவிர வேற யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். இப்போயாவது உன் வீட்டுக்கு போலாமா? முடியாது ஃப்ரெண்ட். ஏன்னா என் காலு பயங்கரமா வலிக்குது. நான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன். அப்படின்னா சரி, நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு பறந்து போலாம். பறந்தா அது எப்படி முடியும்? என்னோட மந்திர சக்தி மூலமா தான். வா என் கூட. ஹை, இது ரொம்ப ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட். நான் தடவை வானத்துல பறக்கிறேன். இனி நம்ம தினமும் வீட்டுக்கு இப்படியே பறந்து போகலாம். நடந்து போக வேண்டிய அவசியமே இல்ல. அங்குஷ் வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டான். அத பார்த்து ஆச்சரியப்பட்ட பார்வதி இப்படி கேட்டா, அங்குஷ், நீ இவ்ளோ சீக்கிரமா வீட்டுக்கு எப்படி வந்த? எனக்கு தெரியாம ஏதோ ஆட்டோல வந்தியா? இல்ல சித்தி, நான் ஆட்டோல வரல, நடந்துதான் வந்தேன். பொய் சொல்லாத அங்குஷ். சித்தி, நான் ஆட்டோல வந்திருந்தா ஆட்டோக்காரர் உங்ககிட்ட தானே காசு வாங்கியிருப்பாரு. அதுவும் சரிதான். அப்புறம் எப்படி இவன் சீக்கிரம் வந்திருப்பான்? சரிங்க சித்தி, நான் அப்போ படிக்க ஆரம்பிக்கிறேன். அங்குஷ், அதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் வா. வந்து நீ படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் பார்வதி அங்குஷ கூட்டிட்டு போனான். பாரு அங்குஷ், சித்திக்கு உடம்பு சரியில்லை. இவ்ளோ துணியையும் என்னால இன்னைக்கு துவைக்க முடியாது. எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இத துவைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ போய் படி என்ன? ஆனா சித்தி, இவ்ளோ துணியை என்னால எப்படி துவைக்க முடியும்? கண்டிப்பா உன்னால முடியும். நீ துவைச்சு வை, நான் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறேன். இத துவைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இருட்டிரும். அதுக்கப்புறம் எப்படி என்னால படிக்க முடியும்? கவலைப்படாத அங்குஷ், நான் தான் இருக்கேன்ல. இப்போயே இந்த வேலைய முடிக்கிறேன் பாரு. எல்லாத்தையுமே துவைச்சாச்சு. இப்போ போய் நீ படிக்கலாம்ல. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் துவைச்சிட்டியே. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். இப்ப போய் நான் படிக்கிறேன். அங்குஷ் படிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்து கோவத்தோட பார்வதி அங்க வந்தா. அங்குஷ், நான் உன்னை துணி துவைக்க தானே சொன்னேன். ஆனா நீ இங்க உக்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்ளோ தைரியம்? சித்தி, நான் எல்லா துணியையும் துவைச்சிட்டேன். அதனாலதான் உக்காந்து படிக்கிறேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே போய் பாருங்க. பார்த்துட்டு வர்றேன் அங்குஷ். அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. அட, அங்குஷ் சொன்னது உண்மைதான். அழுக்கெல்லாம் நல்லா போயிருக்கு. இவ்ளோ சீக்கிரம் எப்படி துவைச்சிருப்பான்? அங்குஷ படிக்க விடாம பண்றது ரொம்ப கஷ்டம் போல. பார்வதி அங்குஷ நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அவளோட கணவன் அங்க வந்தான். என்ன பார்வதி, அங்குஷ் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அவன் வாயாலேயே சொல்லிட்டானா? அட நீங்க வேற. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு நடந்து வர நேரம் ஆகும்ல. ஆனா அங்குஷ் இன்னைக்கும் எப்பவும் போல சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டான். அது மட்டும் இல்ல, அவனை படிக்க விடாம பண்ண துணிய துவைக்க சொல்லியிருந்தேன். அவ்ளோ துணியையும் 5 நிமிஷத்துல துவைச்சிட்டான். விசித்திரமா இருக்கே. அப்போ அங்குஷ் படிப்பை நிறுத்த முடியாது, அப்படித்தானே? அங்குஷ் படிக்க கூடாது. அதான் நான் தடுத்து நிறுத்துறேன். நாளைக்கு அங்குஷ் வாயாலேயே இத சொல்ல வைக்கிறேன். அடுத்த நாள் அங்குஷ் எப்பவும் போல ஸ்கூலுக்கு ரெடியானா. சித்தி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். பாரு அங்குஷ், இனி நீ ஸ்கூலுக்கெல்லாம் போக வேணாம். வீட்லயே இருந்து எனக்கு உதவி பண்ணு. முடியாது சித்தி, நான் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போவேன். எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வக்கீல் ஆகணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அவரோட கனவை நான் நிறைவேத்துவேன். அதானே, வாயால சொன்னா நீ கேட்க மாட்ட. உன்ன அடிச்சு வலிக்கு வர வைக்கிறேன். சித்தி, நீங்க என்ன அடிச்சா என் ஃப்ரெண்ட நான் கூப்பிடுவேன். கூப்பிடு கூப்பிடு, நீ யார வேணா கூப்பிடு. வர்ற உன் ஃப்ரெண்டுக்கும் உனக்கு கிடைக்கிற அதே அடிதான் கிடைக்கும். ஃப்ரெண்ட், சீக்கிரம் இங்க வா. பாருங்க சித்தி, இவன் தான் என் ஃப்ரெண்டு. எங்க இவனை அடிங்க பாப்போம். என்ன சொல்ற அங்குஷ்? இந்த எலும்பு கூடுதான் உன் ஃப்ரெண்டா? என்னங்க, என்ன இது? எனக்கு என்ன தெரியும் பார்வதி, நீ தான் அங்குஷ கொடுமைப்படுத்தின. இப்போ விளைவுகளையும் நீயே ஏத்துக்கோ.
ஒரு சின்ன பையனை இவ்ளோ கொடுமைப்படுத்துற நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும். நான் அத உனக்கு குடுக்கறேன். தலைகீழா நீ தொங்கு. அப்பவாவது உனக்கு அறிவு வருதான்னு பாப்போம். ஐயோ, கிறுகிறுன்னு வருது. உலகமே சுத்துற மாதிரி இருக்கு. என்னால முடியல. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். என்னை விட்டுரு. ஐயோ, மூச்சு விடவே முடியல. நெஞ்செல்லாம் அடைக்குது. என்னங்க, ஏதாவது பண்ணுங்க. இது உனக்கு ஏத்த தண்டனை தான். அனுபவி. அங்குஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிரும்னு தான் ஆட்டோவையே நிறுத்தினியா நீ? எவ்ளோ நல்ல எண்ணம் உனக்கு. இப்ப பாரு, நான் உன்னை அங்குஷோட அம்மா அப்பா இருக்கிற இடத்துக்கே அனுப்புறேன். நான் பண்ணது தப்புதான். தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட், சித்திய விட்டுரு. பாவம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அங்குஷ் சொன்னனால தான் உன்னை விட்டேன். இல்லனா இப்பவே உன்னை ஒரு வழி பண்ணிருப்பேன். சரி அங்குஷ், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் என் இடத்துக்கே போறேன். ஏன் ஃப்ரெண்ட், நீ என் கூடவே இருந்துறேன். அது முடியாது அங்குஷ். நான் போயாகணும். நீ என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டா என்ன மனசுல நினைச்சாலே போதும். நான் வந்துடுவேன். உன் சித்தி உன்னை கொடுமைப்படுத்தினாலும் சரி, நான் உடனே வந்து உன்னை காப்பாத்திடுவேன். இல்ல இல்ல, இனி நான் அங்குஷ நல்லா பாத்துப்பேன். என் பையன் மாதிரி. அப்புறம் என்ன அங்குஷ், நீ சந்தோஷமா இரு. நான் வர்றேன். ஓகே ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் எலும்புக்கூடு அங்க இருந்து போயிருச்சு. அங்குஷ், என்ன மன்னிச்சிருப்பா. இனி நான் உன்னை கொடுமைப்படுத்த மாட்டேன். நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ நல்லா படி. நாங்க உனக்கு உறுதுணையா இருப்போம். ரொம்ப நன்றி சித்தி. இனி நான் நல்லா படிப்பேன். அதுக்கப்புறம் அங்குஷ் சந்தோஷமா இருந்தான்.